அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தை தொடர்ந்து அந்த விபத்துல என்னென்ன காரணங்கள் அடங்கியிருக்கக்கூடும், காக்பிட்ல இருந்த விமானிகள் என்னென்ன விஷயங்களை பேசினாங்க, இறுதியா 3 முறை மேடை அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இந்த மாதிரியான எல்லா தரவுகளுமே கருப்பு பெட்டியில பதிவாகி இருக்கும். அந்த கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுனால விரைவில் அது பத்தின அந்த தகவல்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது. கருப்பு பெட்டினா என்ன அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி நம்ம செய்திகளில் பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த கருப்பு பெட்டியை யாரு கண்டுபிடிச்சா, அதனுடைய வரலாறு என்ன, எந்த அடிப்படையில் அந்த கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சில சுவாரஸ்யமான தரவுகள் இருக்கு. 1953 டேவிட் வார்னர் அப்படிங்கிற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளரும் விஞ்ஞானியுமான ஒரு நபர் தான் கருப்பு பெட்டியை முதல்ல கண்டறிகிறாரு. அதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய உந்துதலான விஷயம் அப்படிங்கிறது, ஒரு விமான விபத்துல தன்னுடைய தந்தைய டேவிட் வார்னர் இழக்கிறாரு. அந்த இழப்பிற்கு பிறகாக அவருடைய அந்த கவனம் அப்படிங்கிறது அறிவியலை நோக்கி திரும்பியது அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, 1934 மிஸ் ஹோபர்ட் அப்படிங்கிற ஒரு விமானம் கடல்ல விழுந்து விபத்திற்குள்ளாகுது. அந்த விமானம் எதனால விபத்திற்குள்ளானது அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கவே பெறல. விமானத்தோட பாகங்கள் கிடைச்சது, மனித உடல்கள், இது எல்லாமே தெரிய வந்தது. ஆனா அது பற்றின தகவல்கள் எதுவும் தெரியல. அந்த விமானத்துல பயணித்தவர் தான் 33 வயதான ஹூபர்ட் வாரன் அப்படிங்கிற நபர். அவருக்கு 8 வயதுல டேவிட் வார்னர் அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தார். தன்னுடைய பயணத்துக்கு முன்னாடி தன்னுடைய மகன் கிட்ட வாரன், அதாவது டேவிட் வாரன் கிட்ட ஹூபர்ட் வாரன் என்ன சொல்றாருன்னா, ஒரு சாதனத்தை கொடுத்துட்டு போறாரு, அதாவது ஒரு கருவியை கொடுத்துட்டு போறாரு. அந்த கருவி அப்படிங்கிறது வானொலி பெட்டி. அந்த வானொலி பெட்டியை டேவிட் வார்னர் ரொம்ப பொக்கிஷமாகவே பார்த்துட்டு இருக்காரு. நாளடைவில் அந்த விஷயம் அப்படிங்கிறது அவருக்கு அடுத்த கட்டமாக அறிவியலை நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்புவதற்கான ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவருக்கு அங்கே ஒரு உந்து சக்தியே உண்டாகுது. அதுக்கப்புறமா தன்னுடைய தந்தை கொடுத்த அந்த வானொலி பெட்டியை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வாடகைக்கு விடுறது, அந்த மாதிரியான பணிகளில் அவர் தொடங்குறாரு. சரியாக அவருடைய 20ஓட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சிட்னியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பட்டப்படிப்பு, மெல்போர்னோட பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ, அதே மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய இம்பீரியல் கல்லூரியில் வேதியியல் முனைவர் பட்டம் அப்படிங்கிறத வாங்குறாரு. ஸோ அந்த அடிப்படையில் அவருடைய கல்வி தகுதி அப்படிங்கிறதும் அறிவியல் சார்ந்து இருக்கு. இயல்பிலேயே ராக்கெட் சயின்ஸ் மீது அதீத ஆர்வம் கொண்ட டேவிட் வார்னர் அங்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ARL அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் சேர்றாரு. ஆஸ்திரேலியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தில் கீழே செயல்படக்கூடிய விமான நிறுவனங்களினுடைய ஒரு ஆராய்ச்சி கம்பெனி தான் அது. அந்த துறையில் போய் அவர் சேர்ந்த பிறகு அவருடைய ஆர்வம் அப்படிங்கிறது விமானத்தை நோக்கி நிறைய விஷயங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட டி ஹேவிலாண்ட் காமெட் அப்படிங்கிற விமானம் தொடர்ந்து விபத்துக்களை சிக்கிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் இந்த விபத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கறத கண்டறியறதுக்கான ஒரு குழுவுல டேவிட் வாரனையும் இணைக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல அவருக்கு தோன்றினதுதான், விமானம் பயணிக்கும் பொழுது அந்த காக்பிட்குள்ள ஒரு ரெக்கார்டர் இருந்தது அப்படின்னா, அந்த ரெக்கார்டர் அங்க இருக்கக்கூடிய உரையாடல்கள், அதனுடைய தரவுகள், டேட்டா, இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது அந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாக மாறியது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் அடிப்படையில் டேவிட் வார்னருக்கு தோன்றிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விஷயத்தை முன்னெடுத்து போறதுக்காக தன்னுடைய சக ஊழியர்கள்ட்ட பேசுறாரு. அங்க இருக்கக்கூடிய அவருக்கு ஹையர் அஃபீஷியல் இருப்பாங்க, அவர்கிட்ட சொல்றாரு. ஆரம்பத்தில் டேவிட் வாரனோட இந்த கருத்தை அவருடைய ஹையர் அஃபீஷியல் ஏற்றுக்கல. அதன் பிறகு புதிய தலைமை அங்கே மாறுது. அப்பவும் டேவிட் வார்னர் இதை சொல்றாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு இதில் ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால அவர் ஒரு உந்து சக்தியாக இருந்து டேவிட் வாரன் இதுக்குள்ள இன்னும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான உதவியை மறைமுகமாக செய்கிறார். ஏன்னா நேரடியாக இந்த உதவியை செய்ய முடியாத ஒரு காரணத்தினாலையும், இதை வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலையும் டேவிட் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவருடைய அந்த நினைப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இதை கண்டுபிடிக்கிறதுல இருந்ததுனால, அந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் சாத்தியமாகுங்கிறதையும் டேவிட் வார்னர் உணர்றாரு. ஆனால் அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அதை யாருமே ஏற்க மறுக்கிறாங்க. அதனால அவருக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா, தன்னை பற்றி வரக்கூடிய விமர்சனங்கள், கேலி, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா
இது சம்பந்தமான ஒரு கருவியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கருவியும் கண்டுபிடிச்சிடுறாரு. அதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மினி ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருப்பு பெட்டி. இதை பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மூலமாக வந்து அங்கு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்து டேவிட் வார்னர் வராரு. அவருக்கான உதவியும் கிடைக்குது. ஆனா அது அவ்வளவு சுலபமா நடந்ததா அப்படின்னா இல்லை. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டனுக்கு போய் தன்னுடைய அந்த கண்டுபிடிப்பை காட்சிப்படுத்துகிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே வந்து அந்த கண்டுபிடிப்பை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உடனடியாகவே வந்து இதனுடைய அந்த உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி இங்கே அவர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து பிரிட்டனுக்கு போன அந்த விமான பயணம் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ஒரு கோளாறு ஏற்பட்டு ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்குது. ஆனால் அந்த விமானம் பத்திரமா தரையிறங்குது. தன்னுடைய பாதி விமான தூர பயணத்தில் டேவிட் வாரன் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டரை, விமானத்தில் இருக்கக்கூடிய உரையாடல்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் அவர் காட்சிப்படுத்தப்பட்ட அந்த மின்சாதனத்துக்கு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அந்த தகவல் தான் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரிட்டனில் காட்சிப்படுத்தப்பட்ட வாரனோட கண்டுபிடிப்பை பிரிட்டிஷ் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அப்படிங்கிறது விமானங்களில் கட்டாயமாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடுக்கிறாங்க. அது கட்டாயமாக்கப்படுது. அதன் பிறகுதான் அது கருப்பு பெட்டி அப்படிங்கிற பெயருக்கே வருது. விபத்திற்கு பிறகு அடையாளம் காண்றதுக்கான வசதியாகத்தான் அந்த கருப்பு பெட்டியை ஆரஞ்சு நிறத்தில் வைத்தாங்க. கருப்பு பெட்டிங்கிறது அதனுடைய பேர் தான். அந்த நிறம் அப்படிங்கிறது ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். சரியா சொல்லணும்னா 1958 தான் இந்த விமானத்தில் காக்பிட்டில் பயன்படுத்தக்கூடிய கருப்பு பெட்டி அப்படிங்கிறது அறிமுகமாகுது. ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாண்டில் 1960 ஏற்பட்ட ஒரு விமான விபத்தில் 29 பேர் கொல்லப்படுறாங்க. அந்த விமான விபத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் கண்டறியக்கூடிய கருவியாக இருந்தது இந்த கருப்பு பெட்டி தான். அந்த விமானத்தை தொடர்ந்து தான் வந்து ஆஸ்திரேலியாவே முதல் நாடாக அதன் பிறகு எல்லா விமானங்கள்லையும் காக்பிட் பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில வாரன் வந்து இதை வந்து தெரியப்படுத்தியிருந்தாலும் அவருக்கு இதுக்காக ₹1 கூட ராயல்ட்டி கொடுக்கப்படலை அப்படிங்கிறதும் வரலாற்று உண்மையாக இருக்கிறது. 2008 குவாண்டஸ் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு ஏர்பஸ் A380 அப்படிங்கிற ஒரு விமானத்திற்கு டேவிட் வாரனோட பெயரை சூட்டி அவரை கௌரவிச்சாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாரன் கண்டுபிடிச்ச அந்த கருப்பு பெட்டி அப்படிங்கிறது இன்னைக்கும் பல விமான விபத்துகளோட பாதுகாப்பை உறுதி செய்யறதாகவும் விபத்து நடந்ததற்கான காரணத்தை தெரியப்படுத்துறதுலையும் முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது.